ஓம் சாந்தி. இன்றைய முரளி 7/2/2026 பார்த்தாதான் மதுபன். இனிய குழந்தைகளை, புத்தியில் ஒரு தந்தையின் நினைவு நிலையாக இருந்தால் அதுவும் மிக பெரிய சௌபாக்கியம். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு சேவை மீது ஆர்வம் இருக்குமோ அவர்களின் அடையாளங்கள் யாவை? பதில்: அவர்களால் ஞானத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. அவர்கள் ஆன்மீக சேவையில் தங்கள் எலும்புகளை சுவாகா செய்வார்கள். அவர்களுக்கு ஆன்மீக ஞானத்தை சொல்வதில் அதிக மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தம்மை விட பெரியவர்களுக்கு அதிக மரியாதை கொடுப்பார்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டே இருப்பார்கள். பாடல்: உலகமே மாறினாலும். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் 2 வரிகளை கேட்டீர்கள். இது உறுதிமொழி பாடல். திருமணம் நடக்கும் போதும் ஒருபோதும் உன்னை பிரிய மாட்டேன் என கணவன் மனைவி இருவரும் உறுதிமொழி கொடுக்கின்றார்கள். ஒருவருக்கு ஒத்து வரவில்லை என்றால் பிரிந்து விடுகின்றார்கள். இங்கே குழந்தைகள், நீங்கள் யாரிடம் உறுதிமொழி கொடுக்கிறீர்கள்? ஈசனிடம் கொடுக்கிறீர்கள். அவரோடு குழந்தைகள் உங்களுக்கு அல்லது மணப்பெண்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. எனினும் யார் அப்படி உலகின் எஜமானராக மாற்றுகிறாரோ அவரையும் விட்டு விடுகிறார்கள். இங்கே குழந்தைகள், நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள். இப்போது எல்லையற்ற பாப்தாதா வந்துவிட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கிறதோ அது வெளியில் சென்டரில் இருக்க முடியாது. பாப்தாதா வந்துவிட்டார் என்பதை இங்கே நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். வெளியில் சென்டரில் தந்தையால் சொல்லப்பட்ட முரளி வந்திருக்கிறது என புரிந்து கொள்கிறீர்கள். இங்கும் அங்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே நீங்கள் எல்லையற்ற பாப்தாதாவின் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். அங்கே நீங்கள் முன்னால் இருப்பதில்லை. சென்று நேரில் முரளி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். தந்தை வந்துவிட்டார் என்பது குழந்தைகளின் புத்தியில் வருகிறது. மற்ற சத் சங்கங்கள் நடக்கும்பொழுது அங்கே இன்ன சுவாமி வருவார் என அவர்கள் நினைப்பார்கள். எனினும் அந்த எண்ணமும் அனைவருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சிலருடைய புத்தியோகம் மற்ற பக்கங்களில் அலைந்து கொண்டே இருக்கிறது. ஒருவருக்கு கணவரின் நினைவு வரும், ஒருவருக்கு உறவினரின் நினைவு வரும். புத்தியோகம் ஒரு குருவிடமும் நிற்பதில்லை. யாராவது அரிதாக சுவாமியின் நினைவில் அமர்ந்திருப்பார். எங்கும் அப்படித்தான். அதற்காக எல்லோரும் சிவபாபாவின் நினைவில் இருப்பது கிடையாது. புத்தி எங்கேயாவது அலைந்து கொண்டே இருக்கிறது. உற்றார உறவினரின் நினைவு வருகிறது. முழு நேரமும் ஒரே ஒரு சிவபாபாவின் நினைவில் இருந்தால் அது மிகப்பெரிய சௌபாக்கியம். நிலையான நினைவில் யாராவது அரிதாக இருக்கிறார்கள். இங்கே தந்தையின் முன்னால் இருப்பதால் அதிக மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபி வல்லவரின் கோபியரிடம் கேளுங்கள் என இங்கே உள்ளவர்களை பற்றி பாடப்பட்டு இருக்கிறது. இங்கே நீங்கள் தந்தையின் நினைவில் அமர்கிறீர்கள். இப்போது நாம் ஈசனின் மடியில் இருக்கிறோம். பிறகு நாம் தேவியின் மடியில் இருப்போம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சித்திரத்தில் இதை சரி செய்ய வேண்டும், இதை எழுத வேண்டும் என ஒருவரின் புத்தியில் சேவையின் எண்ணங்கள் ஓடுகின்றன. ஆனால் யார் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்களோ அவர்கள் இப்போது தந்தையிடமிருந்து கேட்க வேண்டும் என்பதை புரிந்திருப்பார்கள். மற்ற எந்த எண்ணமும் வர அனுமதிக்க மாட்டார்கள். தந்தை ஞான ரத்தினங்களால் மடியை நிரப்ப வந்திருக்கிறார். அதனால் தந்தையிடமே புத்தியோகத்தை வைக்க வேண்டும். தாரணை செய்பவர்கள் நம்பர்வாராகவே இருக்கிறார்கள். சிலர் நன்றாக கேட்டு தாரணை செய்கிறார்கள், சிலர் குறைவாக தாரணை செய்கிறார்கள். புத்தியோகம் வேறு பக்கம் அலைந்து கொண்டே இருந்தால் தாரணை ஏற்படாது. காயாகவே இருப்பார்கள். ஓரிரு முறை முரளி கேட்டு தாரணை ஆகவில்லை என்றால் பிறகு அந்த பழக்கம் உறுதியாகிவிடும். பிறகு எவ்வளவுதான் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் தாரணை ஆகாது. யாருக்கும் சொல்ல முடியாது. யாருக்கு தாரணை ஏற்படுமோ அவருக்கு சேவையில் ஆர்வம் ஏற்படும், உற்சாகம் இருக்கும். சென்ற செல்வத்தை தானம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார். ஏனென்றால் இந்த செல்வம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரிடமும் இல்லை. அனைவருக்கும் தாரணை ஏற்பட முடியாது என்பதும் தந்தைக்கு தெரியும். அனைவரும் ஒரே மாதிரி உயர்ந்த பதவி பெற முடியாது. அதனால் புத்தி வேறு பக்கம் அலைந்து கொண்டு இருக்கிறது. எதிர்கால பாக்கியம் எவ்வளவு உயர்வது இல்லை. ஒருவர் பிறகு ஸ்தூல சேவைக்கு தன் எலும்புகளை கொடுக்கிறார். அனைவரையும் திருப்தி பெற செய்கிறார். அப்படி உணவை சமைத்து கொடுக்கிறார். இதுவும் ஒரு பாடம்தானே. யாருக்கு சேவையில் ஆர்வம் இருக்குமோ அவரால் வாயை திறந்து சொல்லாமல் இருக்க முடியாது. பிறகு தேக அபிமானம் எதுவும் இல்லை தானே. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறாரா இல்லையா என்பதை யாரும் பாப்பா பார்க்கவும் செய்கிறார். பெரிய மகாரதிகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆம், ஒரு சில சிறியவர்களும் திறமைசாலியாகிறார்கள். அப்போது பெரியவர் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் அவரது புத்தி விரைவாக செயல்படுகிறது. சேவையின் ஆர்வத்தை பார்த்து இவர் நன்றாக சேவை செய்வார் என தந்தைக்கு மகிழ்ச்சி வரும் தானே. நாள் முழுவதும் கண்காட்சியில் புரிய வைக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். பிரஜைகள் அதிகமாக உருவாகுகிறார்கள்.
வேறு எந்த வழியும் இல்லை. சூரியவம்சி, சந்திரவம்சி, ராஜா, ராணி, பிரஜைகள் எல்லோரும் இங்கே உருவாகிறார்கள். அதனால் எவ்வளவு சேவை செய்ய வேண்டும்? இப்போது நாம் பிராமணர்களாக மாறி இருக்கிறோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. வீட்டின் இல்லறத்தில் இருப்பதால் ஒவ்வொருவருடைய மனநிலையும் வெவ்வேறாக இருக்கிறது. வீடு வாசலை விடக்கூடாது, வீட்டில் நன்றாக இருங்கள். ஆனால் பழைய உலகம் அழிந்து கிடக்கிறது என்பதை புத்தியில் உறுதி செய்யுங்கள். இப்போது நமது வேலை தந்தையோடு இருக்கிறது. கல்ப முன்னர் யார் ஞானம் பெற்றார்களோ அவர்களே ஞானம் பெறுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நொடியும் அப்படியே மாறாமல் ரிபீட் ஆகிறது. ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது தானே. தந்தையிடமும் ஞானம் இருக்கிறது. குழந்தைகள் நீங்களும் தந்தையைப் போல ஆக வேண்டும். பாயிண்டை தாரணை செய்ய வேண்டும். அனைத்து பாயிண்டுகளும் ஒரே நேரத்தில் புரிய வைக்கப்படுவதில்லை. விநாசமும் முன்னால் நிற்கிறது. இது அதே விநாசம். சத்தியுக திரேதாவில் எந்த சண்டையும் நடப்பதில்லை. பின்னர் எப்போது அதிக தர்மங்கள் ஏற்படுமோ, படை போன்றவை வருமோ, அப்போது சண்டை ஆரம்பமாகும். முதலில் ஆத்மாக்கள் சதோ பிரதானமாக இறங்கி வருகின்றன. பிறகு சதோ ரஜோ தமோ நிலை ஏற்படுகிறது. ராஜஸ்தானி எப்படி ஸ்தாபனையாகிறது என்ற அனைத்தையும் புத்தியில் வைக்க வேண்டும். சிவபாபா வந்து நமக்கு பொக்கிஷங்களை கொடுக்கிறார். அவற்றை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் என்பதை இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது புத்தியில் வைக்க வேண்டும். நல்ல நல்ல குழந்தைகள் நோட்ஸ் எழுதுகிறார்கள். எழுதுவது நல்லது. அப்போது இன்று இந்த தலைப்பில் புரிய வைப்பேன் என புத்தியில் தலைப்பு வரும். நான் உங்களுக்கு எவ்வளவு பொக்கிஷங்களை கொடுத்திருந்தேன் என்று தந்தை சொல்கிறார். சத்தியுக திரேதாவில் உங்களிடம் அளவற்ற செல்வம் இருந்தது. பிறகு பாவ பாதையில் சென்றதால் அது குறைந்து கொண்டே போனது. மகிழ்ச்சியும் குறைந்து கொண்டே போனது. ஏதாவது கெட்ட செயல்கள் நடக்க ஆரம்பித்தன. இறங்கி இறங்கி கலைகள் குறைந்து கொண்டே போயின. சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ நிலைகள் ஏற்படுகின்றன. சதோவிலிருந்து ரஜோவிற்கு வரும்பொழுது உடனே வருவதில்லை. மெல்ல மெல்ல இறங்குகிறார்கள். தமோ பிரதானத்திலும் மெல்ல மெல்ல ஏணியில் இறங்கி வருகிறீர்கள். கலைகள் குறைந்து வருகின்றன. நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போகின்றன. இப்போது தாண்டி குதிக்க வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக வேண்டும். அதற்கு நேரமும் தேவை. ஏறினால் வைகுண்ட ரசத்தை பருகலாம் என பாடப்பட்டு இருக்கிறது. காமத்தின் அறை விழுந்தால் ஒரேடியாக சுக்குநூறாக சிதறுவார்கள். எலும்புகள் முறியும். சில மனிதர்கள் தன்னை தற்கொலை செய்கிறார்கள். அது உயிர்கொலை கிடையாது, தற்கொலை என்று சொல்லப்படுகிறது. இங்கேயோ தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் ராஜ்யம் கிடைக்கிறது. நான் தந்தையை நினைவு செய்து எதிர்காலத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எத்தனை கூட்டர்களுக்கு ஊன்றுகோலாகி இருக்கிறேன் என தன்னை கேட்க வேண்டும். இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது என்ற செய்தியை வீட்டுக்கு வீடு கொடுக்க வேண்டும். தந்தை புது உலகத்திற்காக ராஜயோகத்தை கற்பிக்கிறார். ஏணிப்படியில் எல்லாம் காட்டப்பட்டுள்ளன. இதை உருவாக்க முயற்சி தேவை. அப்படி சகஜமாக செய்ய வேண்டும். அதனால் யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள வேண்டும் என நாள் முழுவதும் என்ன ஓடிக்கொண்டே இருக்கிறது. முழு உலகமும் இங்கு வராது. தேவி தேவர் தர்மத்தவரே வருவார்கள். உங்கள் சேவை அதிகம் நடக்க வேண்டும். நமது இந்த வகுப்பறை எதுவரை நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் கல்பத்தின் ஆயுளை லட்ச வருடங்கள் என நினைக்கிறார்கள். அதனால் சாஸ்திரங்கள் போன்றவற்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்போது முடிவு வருமோ அப்போது அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் வருவார். அப்போது நமது சிஷ்யர்களுக்கு நற்கதி கிடைக்கும். பிறகு நாமும் சென்று ஜோதியோடு சோதியாக கலப்போம் என அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. நாம் அமரத்தந்தை மூலமாக மிக உண்மையான அமரக்கதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். அதனால் அமரத்தந்தை எதை சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள், பவித்திரமாகுங்கள் என்று மட்டும் சொல்கிறார். இல்லையென்றால் தண்டனையும் அதிகம் பெற நேரிடும், பதவியும் குறைவாக கிடைக்கும். சேவை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். ததிச்சி ரிஷியின் உதாரணம் இருக்கிறது. அவர் சேவைக்கு எலும்புகளையும் கொடுத்தார். தனது சரீரத்தை பற்றி எண்ணாமல் முழு நாளும் சேவையில் இருக்க வேண்டும். அதைத்தான் சேவைக்கு எலும்புகளை கொடுப்பது என்று சொல்லப்படுகிறது. ஒன்று உலகிய எலும்பு சேவை, மற்றது ஆன்மீக எலும்பு சேவை. ஆன்மீக சேவை செய்பவர்கள் ஆன்மீக ஞானத்தையே சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். செல்வத்தை தானம் செய்து மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கொண்டு இருப்பார்கள். உலகில் மனிதர்கள் என்ன சேவை செய்தாலும் அவை அனைத்து உலகிய சேவை. சாஸ்திரங்களை சொல்கிறார்கள், அவை ஒன்றும் ஆன்மீக சேவை கிடையாது. ஆன்மீக சேவையை தந்தை மட்டுமே வந்து கற்பிக்கிறார். ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு, ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். சத்தியுக புது உலகிற்கு போவதற்காக இது குழந்தைகள் நீங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே உங்கள் மூலமாக எந்த கெட்ட செயலும் நடக்காது. அதுதான் ராம் ராஜ்யம். அங்கே கொஞ்சம் பேர்களே இருப்பார்கள். இப்போது ராவண ராஜ்யத்தில் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த ஞானம் அனைத்தும் உங்கள் புத்தியில் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கப்படி இருக்கிறது. இந்த ஏணியின் சித்திரத்தில் அனைத்து ஞானமும் வருகிறது. இந்த கடைசி பிறவியில் பவித்திரமாகுங்கள். அப்பொழுது பவித்திர உலகிற்கு எஜமானராவீர்கள்.
நாம் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமானோம், பிறகு நினைவு யாத்திரையால் தான் சதோ பிரதானம் ஆவோம் என்பது மனிதர்களுக்கு தெரியும்படி நீங்கள் புரிய வைக்க வேண்டும். பார்க்கும்போது புத்தி வேலை செய்யும். இந்த ஞானம் யாரிடமும் இல்லை. இந்த ஏன் இப்படிப்படத்தில் மற்ற தர்மங்களின் சமாச்சாரங்கள் எங்கே என்று கேட்பார்கள். அவை இந்த கலாச்சார படத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்கள் புது உலகிற்கு வருவதில்லை. அவர்களுக்கு அமைதி கிடைக்கிறது. பாரதவாசிகளே சொர்க்கத்தில் இருந்தார்கள். தந்தையும் பாரதத்திற்கு வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அதனால் பாரதத்தின் பழைய யோகத்தை அனைவரும் விரும்புகிறார்கள். இந்த சித்திரங்களால் அவர்கள் தாமும் புரிந்து கொள்வார்கள். உண்மையில் புது உலகில் பாரதம் மட்டுமே இருந்தது. தமது தர்மத்தையும் புரிந்து கொள்வார்கள். தர்மத்தை ஸ்தாபனை செய்ய கிறிஸ்து வந்தார். எனினும் இந்த நேரம் அவரும் தமோ பிரதானமாக இருக்கிறார். இது படைப்பவர் மற்றும் படைப்பின் எவ்வளவு பெரிய ஞானம். எங்களுக்கு யாருடைய பைசாவிற்கும் அவசியமில்லை என்று நீங்கள் சொல்ல முடியும். பைசாவை நாம் என்ன செய்வது? நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் சொல்லுங்கள். அந்த சித்திரங்களை அச்சடியுங்கள். இந்த சித்திரங்களை வைத்து வேலை வாங்க வேண்டும். ஹால் கட்டுங்கள். அங்கே இந்த ஞானத்தை சொல்ல வேண்டும். மற்றபடி நாங்கள் பைசாவை பற்றி என்ன செய்வோம்? உங்கள் வீட்டிற்கே நன்மை ஏற்படும். நீங்கள் ஏற்பாடு மட்டும் செய்யுங்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் மிக நன்றாக இருக்கிறது என்று பலர் வந்து சொல்வார்கள். இவற்றை மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டினருக்கு இந்த ஞானத்தை கேட்பது மிகவும் பிடிக்கும். அதிக மகிழ்ச்சி அடைவார்கள். நாமும் தந்தையோடு யோகம் வைத்தால் விகர்மங்கள் அழியும் என்பதை புரிந்து கொள்வார்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஞானத்தை கடவுளை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வார்கள். இறைவன் பகிஷ்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார் என்று சொல்கிறார்கள். எனினும் அவர் எப்படி வருகிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. உங்கள் விஷயங்களை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். பிறகு முயற்சி செய்து யோகத்தை கற்பார்கள். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற முயற்சி செய்வார்கள். சேவைக்காக அதிக சிந்தனை செய்ய வேண்டும். பாரதத்தில் உங்கள் திறமையை காட்டுங்கள். அப்போது பாபா உங்களை வெளிநாட்டினருக்கும் அனுப்பி வைப்பார். இந்த இயக்கம் போகும். இப்போது நேரம் இருக்கிறது. புது உலகை உருவாக்க நேரம் ஒன்றும் ஆகாது. எங்கேயாவது நிலநடுக்கம் போன்றவை ஏற்பட்டால் 2-3 வருடங்களில் முற்றிலும் புதிய கட்டிடங்களை கட்டுகிறார்கள். பணியாட்கள் அதிகமாக இருந்தால், பொருட்கள் எல்லாம் தயாராக இருந்தால் பிறகு உருவாக்க நேரம் பிடிப்பதில்லை. வெளிநாட்டில் கட்டிடங்களை எப்படி கட்டுகிறார்கள்? மினிட் மோட்டார். அப்போது சொர்க்கத்தில் எவ்வளவு விரைவில் கட்டுவார்கள்? தங்கம், வெள்ளி போன்றவை உங்களுக்கு மிக அதிகமாக கிடைக்கும். சுரங்கங்களில் இருந்து நீங்கள் தங்கத்தை, வெள்ளியை, வைரத்தை எடுத்து வருவீர்கள். திறமை அனைவரும் கற்கிறார்கள். அறிவியல் எவ்வளவு அகந்தையோடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அறிவியல் பிறகு அங்கே காரியத்திற்கு வரும். இங்கே கற்பவர்கள் அடுத்த பிறவியில் அங்கே வந்து காரியங்களை செய்வார்கள். அந்த நேரம் முழு உலகமும் புதியதாகிவிடும். ராவணராஜ்யம் அழிந்துவிடும். 5 தத்துவங்களும் சட்டப்படி சேவையில் இருக்கும். உலகம் சுருக்கமாகும். அங்கே அப்படி எந்த உபத்திரமும் ஏற்படாது. ராவணராஜ்யமே இருக்காது. எல்லாம் சதோ பிரதானமாக இருக்கும். குழந்தைகள், உங்களுக்கு தந்தையிடம் அதிக அன்பு ஏற்பட வேண்டும் என்பதே எல்லாவற்றையும் விட நல்ல விஷயம். தந்தை பொக்கிஷங்களை கொடுக்கிறார். அவற்றை தாரணை செய்து பிறருக்கு தானம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு தானம் கொடுப்பீர்களோ அவ்வளவு சேமிப்பு ஆகி கொண்டே போகும். சேவையே செய்யவில்லை என்றால் தாரணை எப்படி ஏற்படும்? சேவை செய்ய புத்தி வேலை செய்ய வேண்டும். எண்ணற்ற சேவை செய்ய முடியும். நாளுக்கு நாள் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். தன்னையும் முன்னேற்ற வேண்டும். நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சதா ஆன்மீக சேவையில் மூழ்கி இருக்க வேண்டும். ஞான செல்வத்தை தானம் செய்து மகிழ்ச்சியில் நடனமாடிய வேண்டும். தானும் தாரணை செய்து பிறரையும் தாரணை செய்ய வைக்க வேண்டும். 2. தந்தை தரும் ஞான பொக்கிஷத்தால் தனது மடியை நிரப்ப வேண்டும். குறிப்பு எடுக்க வேண்டும். பிறகு தலைப்பின் மீது புரிய வைக்க வேண்டும். ஞான செல்வத்தை தானம் செய்வதற்கு ஆர்வம் பொங்க வேண்டும். வரதானம். சத்தியத்தின் மகத்துவத்தின் மூலமாக சதா மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடும் அத்தார்த்தி சொரூபமாகுக. சத்தியம் இருக்கும் இடத்தில் ஆத்மா நடனமாடும் என்பது சத்திய அத்தாரிட்டி சொரூப குழந்தைகளின் பாடல். சத்தியத்தின் படகு ஆடும், ஆனால் மூழ்க முடியாது. உங்களை ஒருவர் எவ்வளவுதான் அசைக்க முயற்சி செய்தாலும் நீங்கள் சத்தியத்தின் மகத்துவத்தால் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடுவீர்கள். அவர்கள் உங்களை ஆட்டவில்லை, ஆனால் ஊஞ்சலை ஆட்டுகிறார்கள். நீங்கள் ஆடுவதில்லை, ஆனால் ஊஞ்சல் ஆடுவது. அதனால் நீங்கள் ஊஞ்சலை ஆட்டிவிட்டு எங்களை தந்தையோடு ஊஞ்சலில் ஆட்ட வைப்பதற்கு நன்றி என்று அவருக்கு சொல்லுங்கள். ஸ்லோகன். சர்வ சக்திகளின் லைட் சதா கூடவே இருந்தால் மாயா அருகில் வர முடியாது. அவ்யக்த செய்கை. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை விசேஷத்தால் வெற்றி நிறைந்தவராகுங்கள். ஒற்றுமை, தூய்மை, நுணுக்கம், இனிமை மற்றும் மனம், சொல், செயலில் மகத்துவம் என்ற இந்த 5 விஷயங்கள் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு அடியிலும் தெரிய வேண்டும். அப்போது தந்தையின் பிரதர்ஷனம் எளிதாகும்.
இப்போது வரை சமஸ்காரங்களில் என்ன வேறுபாடு தெரிகிறதோ அதை ஒற்றுமைக்கு கொண்டு வர வேண்டும். ஒற்றுமைக்காக ஒருவர் பிறரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து ஆஞ்சி ஆஞ்சி என்று சொல்லுங்கள். தன் கருத்தையும் அவசியம் சொல்லுங்கள். பிறகு ஒற்றுமையின் பந்தனத்தில் கட்டுப்படுங்கள். இந்த ஒற்றுமையை வெற்றிக்கு சாதனம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ்.